Hi everyone. இந்த வீடியோவில் சிம்பிள் ஃப்ளவர் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேசிக் வீடியோஸ் அண்ட் அட்வான்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபேஷன் ட்ரெண்டை நேம் கிளிக் பண்ணி ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். ஸோ சிம்பிள் ஃப்ளவர் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். சென்டரில் ஒரு குந்தன் ஸ்டோன், பிங்க் கலர் குந்தன் ஸ்டோன் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஜரி யூஸ் பண்ணி ஃபுல் ஃப்ளவருக்கும் அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ இது கம்ப்ளீட் வீடியோ, ஃபுல் ஃப்ளவர் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பிகினர்ஸ்க்காக போட்டிருக்கேன். அவுட்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த குந்தன் ஸ்டோனுக்கு வெளியில் நம்ம ஒரு லைன் பீட்ஸ் கொடுக்குறோம். பீட்ஸ் வந்து நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணி ரெண்டு ரெண்டாக ஸ்டிச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த லீஃப்க்கு வந்து நம்ம பீட்ஸ் வந்து லோட் ஸ்டிச்சில் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 6 பீட்ஸ். ஸோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பீட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் அப்புறமா லாஸ்ட்டில் வந்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். ஸோ அந்த பீட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறது ஒரே பொசிஷன்லேருந்து, இப்போ அந்த கீழேருந்து மேலே மட்டும்தான் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸோ ஒவ்வொரு எண்ட்லேயும் நாட் போட்டுக்கிறேன். ஸோ இந்த லீஃப் பெட்டலில்
எப்படி நம்ம லோட் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரி த்ரெட்டை பேக்கில் எடுத்து நான் திரும்பவும் அந்த ஸ்டிச் இந்த லோட் ஸ்டிச் போட்டிருக்கேன். பட் நெக்ஸ்ட்டு அந்த சைடில் இருக்கிற லீஃபில் வந்து நார்மலாக ஒரு லைன் பீட்ஸ் வந்துட்டு திரும்ப ஸ்டார்டிங் பொசிஷனில் இருந்தே நான் வந்து பீட்ஸ் போடுறேன். லோட் மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு செயினாக வந்து நான் பீட்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒவ்வொரு டைமும் நாட் போட்டிங்கன்னா பீட்ஸ் வந்து கொஞ்சம் கீழே விழாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளவருடைய காம்புக்கு நம்ம வந்து சின்னதாக செயின் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளவரோட பெட்டல்ஸ்க்கு வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போடுறேன். ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு மேலேயும் ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம புல் பண்ணி பேக்கில் இழுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச் போடுறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம லோட் ஸ்டிச் போட்டால் மேலே கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் நல்லாயிருக்குமேன்றதுக்காக இதை போட்டு நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து லோட் கூட போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஃப்ளவர் டிசைன் இது. ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் ப்ளவுஸ்க்கு அங்கங்கே வந்து இதை மோட்டிஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்கில் வந்து ஒரு சென்டர்லேருந்து ஒரு லெஃப்ட் சைட் 3 அண்ட் ரைட் சைட் 3 இல்லைனா 4 வச்சு, இல்லைனா நீங்கள் ஒரு சைடில் மட்டும் கூட இந்த ஃப்ளவர் யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஸ்பெஷலாக நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் ஒரு சிம்பிள் ஃப்ளவர் வரைஞ்சிட்டு இதை நீங்கள் டிசைனில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்டாக இருக்கிற லீஃப்க்கு வந்து லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில்லிங் பண்ண போகிறோம். இது வந்து ஃபெதர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி லோட் ஸ்டிச் ஆர் ஃபெதர் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம அந்த லீஃபை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம்.
ஸோ ஃபுல் இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பிங்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவரை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக ஃபுல் அவுட்லைன் கொடுக்குறேன். சென்டரில் வந்து பிங்க் கலர் குந்தன் ஸ்டோன் இருக்குது. ஸோ அதையே வந்து அந்த பிங்க் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம வெளியே வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஒரு டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இதில் ஃப்ளேட் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் டிசைன். பிகினர்ஸ் வந்து இதை நீங்கள் ரஃபாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.